தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டுமே மீன்பிடித்து வருகின்றனர். ஆழ்கடலில் இருந்து கரைக்கு திரும்பிய படகுகளில் மீன்களின் வரத்து குறைவாக இருந்ததால் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. 1 கிலோ சீலா மீன் கிலோ 1300 ரூபாய் முதல் 1500 ரூபாய்க்கும், விளாமுன் மீன் 700 ரூபாய்க்கும், பாறை மீன் கிலோ 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டுமே மீன்பிடித்து வருகின்றனர். ஆழ்கடலில் இருந்து கரைக்கு திரும்பிய படகுகளில் மீன்களின் வரத்து குறைவாக இருந்ததால் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. 1 கிலோ சீலா மீன் கிலோ 1300 ரூபாய் முதல் 1500 ரூபாய்க்கும், விளாமுன் மீன் 700 ரூபாய்க்கும், பாறை மீன் கிலோ 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டுமே மீன்பிடித்து வருகின்றனர். ஆழ்கடலில் இருந்து கரைக்கு திரும்பிய படகுகளில் மீன்களின் வரத்து குறைவாக இருந்ததால் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. 1 கிலோ சீலா மீன் கிலோ 1300 ரூபாய் முதல் 1500 ரூபாய்க்கும், விளாமுன் மீன் 700 ரூபாய்க்கும், பாறை மீன் கிலோ 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.